சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. அதாவது அமித்ஷா போட்ட அந்த பிளான் பில சிக்கி இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. திடுக்கிட்டு தகவலைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள அப்படி என்னதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத விரிவா பார்த்திடலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய, அதாவது நெஞ்சு வலியவே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை, தரமான சம்பவத்தை நம்ம டெல்லி மேலிடம் அமித்ஷா அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைவேற்றிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷாவை நேரடியா சந்திக்கணும் அப்படின்ற ஒரு முறையில எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்காரு. அங்க அமித்ஷாவை சந்திச்சு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இது எதுக்காக இந்த சந்திப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடை சரி செஞ்சுக்கிறதுக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை பல முறை எதிர்த்தும், ஆனா இப்ப தேர்தல்லாம் நெருங்கிருச்சு. அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. களத்துல எல்லாருமே இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கூட்டணி இல்லாம நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? அதாவது இரட்டை இலை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அது யார் தலைமையில இருந்துச்சுன்னா, ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது இரட்டை இலைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த இரட்டை இலையில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு இலைய சசிகலா எடுத்துட்டு போயிட்டாங்க, இன்னொரு இலைய அண்ணன் பன்னீர்செல்வம் எடுத்துட்டு போயிட்டாரு. நடுவுல இருந்தது ஒரே ஒரு காம்பு மட்டும்தான். அதுலயும் பாதிய இப்ப செங்கோட்டையன் புடிங்கிட்டு போயிட்டாரு. பாதியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அப்ப கூட்டணி இருந்தா மட்டும்தான் நம்ம அதிமுக மிகப்பெரிய கூட்டணி கட்சியா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, டெல்லி மேலிடம் கூப்பிட்டதுக்காக மரியாதைத்துவமா போயிருக்காரு. சரி, நான் வர்றேன், உங்க கூட கூட்டணி அமைச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு டெல்லி மேலிடம், நான் உன்னைய கூட்டணி அமைச்சுக்காக கூப்பிடல, கூட்டணி கட்சியில சேர விருப்பமா இல்லையான்னு மட்டும்தான் உங்களைய கேட்கறதுக்காக நான் உங்களை அழைச்சிருந்தேன். அதுக்கு நீங்க திமிரா பதில் சொல்லிருக்கீங்க. அதனால என்னோட பிளான் பிய நான் இங்க அரங்கேற்ற இருக்கேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை செருப்பால அடிச்ச மாதிரி வெளியேற்றி அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அந்த பிளான் பிய வெளியே கொண்டு வந்திருக்கிற அந்த அமித்ஷா அவர்களுக்கு இந்த தமிழகம் நன்றியை சொல்லுது. அதே போல என்ன அந்த பிளான் பின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி வீட்டுல மறைமுகமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு அறை, அந்த ஒரு அறையில அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில முழுமையா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.